வாய்ஸ் ஆஃப் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே 9 இன்றைய நாள் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ரொம்ப ரொம்ப மனசுக்கு புடிச்சவங்களோட ஒரு இன்பமான நிலை அனுபவிக்கக்கூடிய தருணம். மகிழ்ச்சிகரமான தருணம். அது ஒண்ணும் இல்ல. ஒரு குழந்தை வந்து அம்மாவ மீட் பண்ணாம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியில இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அன்பு நிலை சார்ந்த விஷயங்கள வந்து ஒரு பகிர்ந்துக்கிறதுக்கான நிலையா இருக்கட்டும். ஒரு ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஃபேமிலியில வந்து யாராவது ஒருத்தவங்க இவங்கள நான் மீட் பண்ணியே ஆகணும், இவங்களோட ரொம்ப ரொம்ப நான் உண்மையா இருக்கேன், கனெக்ட் ஆகணும்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நிச்சயமா இன்றைய நாள் வந்து அபரீதம் ஒரு சந்தோஷமான நிலையை அனுபவிக்கிறதுக்கான நிலை. பொதுவா வந்து ரொமான்ஸ் அப்படிங்கிறது யார் கூட இருக்கும் அப்படின்னா, பார்ட்னர் கூட மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு புடிச்ச நபர்களோட நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான நிலையை அனுபவிக்கிறதுக்கான தருணத்த இன்றைய நாள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இன்றைய நாள்ல பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில ஹார்ட் சிம்பிள் வந்து நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா அது எத்தன பேருக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அது என்ன கலரா வேணா இருக்கட்டும். நிச்சயமா அது மாரி இருக்கு அப்படின்னா, இந்த தேவதைகள் உங்க கூட பயணப்படுறாங்க. அந்த தேவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். ஸோ ஹார்ட் அப்படின்ற வேர்ட மட்டும் நீங்க கமெண்ட்ல போடுங்க.